Hello friends, welcome to Easy Cook Samil. Today recipe brinjal fry. இது வழுதுறீங்க பெருசா அது மாதிரி கிடைக்கிறதுனா நீங்க இது மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. ரைஸோட வச்சு சாப்பிடுறதுக்கு சூப்பரா இருக்குங்க. ரொம்ப காரசாரமான ஒரு ரெசிபி. வாங்க எப்படி பண்ணனும்னு பார்க்கலாம். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் and கமெண்ட் பண்ணுங்க. Subscribe பண்ணி பாருங்க. Friends and familyக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரெண்டு வழுதுறீங்க இந்த மாதிரி பெருசா எடுத்துர்க்கேன். நல்லா வாஷ் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நான் மூணா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்ச கத்திரிக்காயில இந்த மாதிரி கோடு போட்டு எடுத்துக்கலாம். அப்பதான் மசாலா எல்லாமே இதுக்குள்ள இறங்கி டேஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்குங்க. இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயும் நம்ம இந்த மாதிரி கோடு போட்டு எடுத்துக்கலாம். ரெண்டு சைடும் போடணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக். மசாலா தயார் பண்ணிக்கலாம். 3 காஞ்ச மிளகாய் வந்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதே மாதிரி 10 பூண்டு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் எடுத்துருக்கேன். மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். குழம்பு மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். கரம் மசாலா தூள் 1 டேபிள் ஸ்பூனு. உப்பு வந்து தேவையான அளவுக்கு எடுத்து கூட தண்ணி வேணும்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு தனியாக மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம 1/2 லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ தான் இந்த புளிப்பு காரத்தோட கத்திரிக்காய் சாப்பிட்றதுக்கு சூப்பர் டேஸ்டியாக இருக்குங்க. இது நல்லா கையாலே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மசாலா பேஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்ச கத்திரிக்காயில எல்லாத்துலேயும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். ரெண்டு சைடும் ஈவனாக மசாலா தடவிட்டு வச்சுக்கலாங்க. அதே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணது நம்ம மசாலா தடவி தனியாக வச்சு நம்ம ஒன்றா எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்ச எல்லா கத்திரிக்காயிலும் மசாலா தடவி வச்சாச்சு. இது இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஃப்ரைங் பேனில் வந்துட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு நம்ம கத்திரிக்காயை ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா வேகும். ஒரு மூடியை போட்டு மூடி அப்பப்போ திறந்து பார்த்து நீங்கள் திருப்பி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கத்திரிக்காவை ரெண்டு சைடும் இந்த மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பரான காரசாரமான கத்திரிக்காய் ஃப்ரை தயாராகிடுச்சு. வீட்டிலும் நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக வாழுங்க. Thanks for watching.